வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பராசக்தி படத்துக்கு வந்து இப்போ சென்சார் போர்டில் 23 கட்சம் வந்து கொடுத்துருக்கிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பராசக்தி வந்து நம்ம சுதா கொங்கரோ டைரக்ஷனில் நம்மளோட எஸ்கே அவர்கள் லீடோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜெயம் ரவி வந்து வில்லனாகவும், நம்ம அதர்வா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்பையில் இந்த படத்தில் வந்து 23 கட்சம் வந்து கட் பண்ண சொல்லி நம்ம சுதா கொங்கராவுக்கு சொல்லியிருக்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த 23 கட்சம் வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரான அந்த ப்ரொட்டஸ்ட்டையும் அதே மாதிரி அந்த வன்மையான அந்த வார்த்தைகளையும் வந்து கட் பண்ண சொல்கிற மாதிரி தெரியுது. இதை வந்து நம்ம சுதா கொங்கரா வந்து ஏற்றுக்கல. இதனால் இதை ரிவைசிங் மூலமாக மும்பைக்கு வந்து அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. நான் ரிவைசிங் கமிட்டி வந்து மும்பையில் வந்து கூட போகுது. இன்னும் இந்த படத்துக்கு வந்து ஒரு 2 நாள் தான் இருக்குது. 10ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இன்னும் இந்த படத்தோட சென்சார் ரிப்போர்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிவைசிங் கமிட்டியிலேருந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இவங்க வந்து இப்போ கன்ஃபார்மாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 10ஆம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சென்சார் தரப்புலேருந்து இன்னும் அவங்களுக்கு கிளியராக எதுவும் கொடுக்கல. ஏன்னா இந்த படம் வந்து ஹிந்தி இனிப்பை வந்து 1966 நடந்த ஹிந்தி திணிப்பை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதனால் வந்து நிறையா வந்து உணர்ச்சி தரக்கூடிய அந்த விஷயங்களும் அதே மாதிரி ரிலீஜியன்ஸ் பேஸ் பண்ண விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். இதனால தான் சூர்யா அவர்கள் இந்த படத்துலேருந்து வெளியே போனாங்க. ஏன்னா நம்ம சூர்யா அவர்களுக்கு இந்த தமிழில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக வந்து அவருக்கு வந்து ஒரு சம மார்க்கெட் இருக்குது. குறிப்பாக வந்து பேன் இந்தியா அளவில் அவர் வந்து ஒரு ஆக்டராக இருக்கார். அவரோட ஓடிபி பிஸ்னஸ் வந்து ஒரு வேறு லெவல் ரீச் தரும். ஒருவேளை இந்த படத்தில் நடித்தா அவர் வந்து இந்த ஹிந்தி லாங்குவேஜில் இந்த ஓடிடிபி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து சூர்யா அவர்கள் இந்த படத்துலேருந்து வெளியே போனாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதுதான் வந்து மேஜர் ரீசனாக இருக்கும். இந்த கண்டென்ட் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட். அதே மாதிரி நிறையா வந்து எதிர்ப்பு வரும்னு நம்ம சூர்யாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த படத்துலேருந்து அவர் வெளியே வந்திருப்பார். இப்போ நம்ம எஸ்கே அவர்களுக்கு இது வந்து புதுசு இல்லை. இந்த படத்தை வேறு நம்ம ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சொன்ன தேதியில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படியாவது வந்து சென்சார் ரிப்போர்ட்டை வாங்கிடுவாங்க. மேபி நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த சென்சார் ரிப்போர்ட்டோட பிரச்சனை முடியும்னு நம்ம நம்புவோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனையை வந்து என்ன கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.